வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கடந்த வாரம் காஷ்மீரில் நடந்த கொடூரமான தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 10க்கும் மேற்பட்ட உலக தலைவர்களுடன் தொலைபேசியில் பேசினார். இந்தியாவின் தலைநகரில் உள்ள 100 தூதரகங்களைச் சேர்ந்த தூதரக அதிகாரிகள் வெளியுறவு அமைச்சகத்திடம் விளக்கம் அளித்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் இந்த முயற்சி பெரும்பாலும் பாகிஸ்தானுடனான இந்தியாவின் ஆபத்தான மோதலை தணிக்க உதவி திரட்டுவதே அல்ல, இது தாக்குதலுடன் தொடர்பானதாக இருப்பதாக கூறப்படுகிறது. விவாதங்களை அறிந்த 4 தூதரக அதிகாரிகளின் கூற்றுப்படி புதுடில்லி அதன் பரம எதிரி அண்டை நாடான பாகிஸ்தானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கைக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது. பாகிஸ்தானின் பெயரை குறிப்பிடாமல் இந்திய பிரதமர் மோடி நிகழ்த்திய உரையில் கடுமையான தண்டனை மற்றும் தீவிரவாத புகலிடங்களை தகர்க்கப் போவதாக உறுதியளித்தார். நிலைமை எவ்வளவு கொந்தளிப்பாக உள்ளது என்பதற்கான அறிகுறியாக இருதரப்பு பாதுகாப்பு படைகளும் எல்லையில் இடையிடையே சிறிய ஆயுதங்களை சுட்டுக் கொண்டதாக இந்திய அதிகாரிகள் கடந்த சில நாட்களாக தினமும் தெரிவித்தனர். கடந்த 3 இரவுகளில் 2 இரவுகளில் துப்பாக்கிச்சூடு நடந்ததாக ஒரு அதிகாரி கூறினார். இரண்டாவது அதிகாரி இது தொடர்ந்து 3 இரவுகள் என்று கூறினார். காஷ்மீரில் இந்திய படைகள் நூற்றுக்கணக்கானவர்களை கைது செய்து குற்றவாளிகளை வேட்டையாடுவதாக தொடர்கின்றன. முன்னதாக பாசன அமைப்பு பெரும்பாலும் மேல்நிலை நதிகளை நம்பியிருக்கும் பாகிஸ்தானுக்கான நீரோட்டத்தை சீர்குலைக்கும் நோக்கத்தை இந்தியா அறிவித்தது. பாகிஸ்தானின் தூதரக பணியில் உள்ள சில ஊழியர்கள் மற்றும் இந்தியாவுக்கு வருகை தரும் பாகிஸ்தான் பொதுமக்கள் உடனடியாக வெளியேறவும் உத்தரவிடப்பட்டது. பாகிஸ்தான் அதன் பங்குக்கு இருதரப்பு ஒப்பந்தங்களில் பங்கேற்பதை இடைநிறுத்துவதாக கூறியுள்ளது. இதில் பல ஆண்டுகளாக போர் நிறுத்தம் நடைபெற்ற சர்ச்சைக்குரிய பகுதிகளில் இரு நாடுகளுக்கிடையேயான எல்லைகளை வரையறுக்கும் கட்டுப்பாடு கோடும் உள்ளடங்குகிறது. இந்தியாவின் முஸ்லிம் எதிர்ப்பு உணர்வு தீவிரமடைந்து வருகிறது. குறிப்பாக மத்திய இந்திய நகரங்களில் படிக்கும் காஷ்மீரி முஸ்லிம் மாணவர்கள் பரவலான துன்புறுத்தல்களை எதிர்கொள்கின்றனர் மற்றும் அவர்களில் பலர் வீடு திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். 26 பொதுமக்களை கொன்ற தீவிரவாத தாக்குதல் நடந்து 6 நாட்களுக்கு பின்னர் இந்தியா எந்த தீவிரவாத குழுவையும் படுகொலைக்கு காரணமாக அதிகாரப்பூர்வமாக அடையாளம் காட்டவில்லை. மேலும் அதன் பின்னணியில் பாகிஸ்தான் இருப்பதாக கூறுவதற்கு சிறிய ஆதாரங்களை மட்டுமே இந்தியா பகிரங்கமாக முன்வைத்தது. இந்திய அதிகாரிகளின் பேச்சிலிருந்து இந்தியாவிடம் ஏதோ ஒரு முக்கிய ஆதாரம் உள்ளது. அது பாகிஸ்தானை காஷ்மீர் தாக்குதலுடன் நேரடியாக தொடர்பு படுத்துகிறது. ஆனால் ஏனோ இந்தியா அதை வெளியிடவில்லை. அதை வெளியிடுவதற்கு முன் சில ராணுவ ஆயத்தங்களை இந்தியா செய்ய கால அவகாசம் எடுத்திருக்கலாம். இந்த தாக்குதலில் தமக்கு தொடர்பு இல்லை என்று பாகிஸ்தான் அரசு மறுத்துள்ளது. வெளியுறவு அமைச்சு வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கு அளித்த விளக்கத்தில் இந்தியாவை குறிவைக்கும் தீவிரவாத இயக்கங்களுக்கு பாகிஸ்தானின் கடந்த கால ஆதரவை இந்திய அதிகாரிகள் விவரித்துள்ளனர் என்று வெளிநாட்டு ராஜதந்திர அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய அதிகாரிகள் தங்களது விசாரணை தொடர்வதாக கூறியதுடன் கடந்த வார தாக்குதலின் குற்றவாளிகளை பாகிஸ்தானுடன் இணைத்துள்ள தொழில்நுட்ப நுண்ணறிவு பற்றிய சுருக்கமான குறிப்புகளை காட்டினார்கள். அவற்றில் முக அடையாள தரவுகளும் உள்ளன. இதுவரை வழங்கப்பட்ட வலுவான ஆதாரங்கள் இல்லாததால் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் 2 சாத்தியக்கூறுகளில் ஒன்றை சுட்டி காட்டினார்கள். முதலாவது, பாகிஸ்தானை ராணுவ ரீதியில் தாக்கும் முன் தீவிரவாத தாக்குதல் பற்றிய தகவல்களை சேகரிக்க இந்தியாவுக்கு அதிக நேரம் தேவை. அல்லது இரண்டாவது, உலக அரங்கில் குறிப்பிட்ட குழப்பமான நேரத்தில் இந்தியா எடுக்க திட்டமிடும் செயல்களை யாரிடமும் நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்ற சூழ்நிலையை டெல்லி உருவாக்க விரும்புகிறது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு ராணுவ மோதல், இரண்டும் அணு ஆயுதங்களை கொண்டுள்ள ஆயுதம் ஏந்திய நிலையில் அதை கட்டுப்படுத்த கடினமாக இருக்கும் என்ற விரைவான விரிவாக்க அபாயம் உள்ளது. ஆனால் அதன் பதிலடியை கட்டுப்படுத்துவதற்கான இந்த ஒரு உலகளாவிய அழுத்தத்தினாலும் இந்தியா பெரும்பாலும் கட்டுப்படுத்தப்படவில்லை. அது இந்தியாவுக்கு சாதகமானது. காசா போரில் இஸ்ரேலுக்கு ஜோ பைடன் நிர்வாகம் மற்றும் அரபு நாடுகள் கொடுத்தது போன்ற அழுத்தம் ஏதும் இந்தியாவுக்கு கிடையாது. மேலும் இந்தியாவின் ராஜதந்திர மற்றும் பொருளாதார சக்தி வளர்ந்து வருவதால் சமீபகால ஆண்டுகளில் அதன் கைகளை விரைவாக விரிக்க செய்துள்ளது. பாகிஸ்தானுக்கு அது கிடையாது. அது இந்தியாவுக்கு அனுகூலமானது. இந்தியாவோ பாகிஸ்தானோ அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியிடாவிட்டாலும் நாம் கேள்விப்பட்டவரை ஈரான் மற்றும் சவுதி அரேபியாவின் அரசாங்கங்கள் இரு தரப்புடனும் பேசியுள்ளன. ஈரானின் வெளியுறவு அமைச்சர் பகிரங்கமாக மத்தியஸ்தம் செய்ய முன்வந்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையும் ஐரோப்பிய ஒன்றியமும் இரு நாடுகளின் பதிலடி கட்டுப்பாடு மற்றும் உரையாடலுக்கு அழைப்பு விடுத்துள்ளன. ஆனால் அமெரிக்கா உட்பட பெரும் வல்லரசுகள் மற்ற நெருக்கடிகளால் திசை திருப்பப்பட்ட நிலையில் உள்ளன. அவர்கள் எந்த அளவுக்கு இதில் ஈடுபாடு காட்டுவார்கள் என்பது சந்தேகமே. மேலும் இந்தியா எடுக்கும் எந்த நடவடிக்கைகளுக்கும் பச்சை விளக்கு காட்டக்கூடிய பல நாடுகளின் நீதியை பின்தொடர்வதற்கான ஆதரவு வெளிப்படையாக உள்ளது. காரணம், இதில் கொல்லப்பட்டவர்கள் இந்திய பொதுமக்கள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் போருக்கு ட்ரம்ப் நிர்வாக அதிகாரிகள் வலுவான ஆதரவை தெரிவித்தனர்.
இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுடனும் நட்புறவுடன் இருப்பதாக கூறிய அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இரு நாடுகளுக்கும் இடையே நீண்ட காலமாக கருத்து வேறுபாடுகள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தற்போதைய மோதலில் வாஷிங்டன் எவ்வாறு ஈடுபடும் என்பது தெளிவாக தெரியவில்லை. அவரது பதவிக்காலம் தொடங்கி 3 மாதங்கள் ஆகியும் ஜனாதிபதி ட்ரம்ப் இன்னமும் இந்தியாவிற்கான தூதரை நியமிக்கவில்லை. இது அவரது முன்னுரிமை பட்டியலில் தெற்காசியா எந்த இடத்தில் உள்ளது என்பதற்கான அறிகுறி என்று எடுத்துக் கொள்ளலாம். அமெரிக்காவோ அல்லது பிற சக்திகளோ மோதலில் தங்களை நுழைத்துக் கொள்ள முயற்சித்தாலும் அவை மட்டுப்படுத்தப்பட்ட செல்வாக்கை கொண்டிருக்கக்கூடும். காரணம், இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி இதை தமக்குள் தீர்த்து கொள்ளவே விரும்புகின்றன. ஆனால் பாகிஸ்தான் சமீப காலங்களில் 3வது தரப்பு சமாதானத்தை கோருகிறது. துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் அவ்வப்போது காட்சிக்குள் எட்டி பார்க்கிறார். காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தானிய சார்பு கருத்துக்களை தெரிவிக்கிறார். இந்தியாவும் பாகிஸ்தானும் காஷ்மீர் தொடர்பாக போர்களில் ஈடுபட்டுள்ளன. காஷ்மீர் இன்றைய நிலையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு பகுதி என்பதே யதார்த்தம். ஆனால் இரு நாடுகளும் காஷ்மீரை முழுவதுமாக உரிமை கோருகின்றனர். மேலும் புதுடெல்லி இந்த சர்ச்சையினை பாகிஸ்தானுடனான இருதரப்பு பிரச்சனையாக மட்டுமே கருதுகிறது. அமெரிக்காவின் ஜோன் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்திய மூத்த ஆய்வாளர் டேனியல் மார்கி 2019ஆம் ஆண்டில் காஷ்மீர் மீதான கடைசி பெரிய வெடிப்பை முதல் ட்ரம்ப் நிர்வாகம் எவ்வாறு கையாண்டது என்பதைப் போலவே வாஷிங்டனின் ஆரம்ப பதில் உள்ளது என்று கூறினார். அந்த மோதல் இந்திய பாதுகாப்பு படையினரை கொண்ட தாக்குதலால் தூண்டப்பட்டது. தாக்குதல் நடத்தியவர்களின் தொடர்பு ஜெய்ஷ்-இ முஹம்மது என்ற தீவிரவாத இயக்கம் என்பது மிகவும் தெளிவாக இருந்தது. அப்போது ட்ரம்ப் ஆட்சியில் இருந்த வெள்ளை மாளிகை இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்தது. எல்லை தாண்டிய விமான தாக்குதலின் மூலம் பாகிஸ்தான் மீது இந்தியா ஒரு குத்துவிட்ட பின்னர் தான் இந்திய நிர்வாகம் தனது ராஜதந்திர அழுத்தத்தை கட்டுப்படுத்தியது. இந்த முறையும் அதுவே நடக்கலாம். தாக்குதலின் சேதம் சர்ச்சைக்குரியது. அதன்பின் பாகிஸ்தான் பதிலடி கொடுக்க முயன்ற போது அது ஒரு விமான துரத்தலில் ஈடுபட்ட இந்திய ஜெட் விமானத்தை சுட்டு வீழ்த்தியது. விமானி சிறைப்பிடிக்கப்பட்டார். அடுத்த தடுமாறிய பதிலடியை ஈடு செய்ய இந்த முறை அனைத்து அறிகுறிகளும் இந்தியா அற்புதமான ஒன்றை செய்ய விரும்புவதை தற்போதுள்ள இந்திய நடைமுறைகள் குறிக்கிறது. இந்தியாவின் எந்த தாக்குதலையும் சமாளித்து விடுவோம் என்று பாகிஸ்தான் உறுதியளித்துள்ளது. டிட் ஃபார் டட் சுழற்சி வேகமாக நகரக்கூடும். மேலும் இந்தியர்களும் பாகிஸ்தானியர்களும் அதிகரிப்பை நிர்வகிப்பதற்கான அவர்களின் சொந்த திறன் பற்றிய மதிப்பீடுகளை உயர்த்திக் கொண்டனர். 2019 தீவிரவாத தாக்குதலை போலல்லாமல் கடந்த வார படுகொலைக்கான பொறுப்பின் கூற்றுகள் இருண்டதாக உள்ளன. துல்லியமான தீவிரவாதிகளின் எண்ணிக்கை உள்ளது. அதைவிடவும் குறைவான தகவல்களும் உள்ளன. இந்திய செய்தி நிறுவனங்களின்படி இந்த படுகொலையின் பின்னணியில் இருப்பதாக கூறுவதற்கு தங்களை எதிர்ப்பு முன்னணி என்று அழைக்கும் ஒரு சிறிய அறியப்பட்ட குழு சமூக ஊடகங்களில் தோன்றியது என்கிறார்கள். இந்திய அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் இந்த குழு பாகிஸ்தானை தளமாக கொண்ட தீவிரவாத அமைப்பான லஷ்கர்-இ-தொய்பாவின் ஆதரவு இயக்கம் என்று கூறுகிறார்கள். காஷ்மீரில் தீவிரவாதத்திற்கு பாகிஸ்தானின் கடந்த கால ஆதரவை இப்போது ராணுவ பழிவாங்கலுக்கான வழக்கை முன்வைக்க இந்தியா ஏன் பெரும்பாலும் சுட்டிக்காட்டியுள்ளது என்பதை புரிய முடியவில்லை. இந்தியாவிடம் ஆதாரம் உள்ளது என்பது புரிகிறது. அதை ஏன் இந்தியா வெளியிட தயங்குகிறது என்பதற்கு காரணம் அந்த புலனாய்வு முடியாது போயிருக்கலாம். விஷயத்தை வெளியே விட்டால் குற்றவாளிகள் தப்பி போகலாம் என்பதாக இருக்கலாம். இந்தியாவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஷிவ் சங்கர் மேனன் காஷ்மீரில் மற்றொரு தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னர் 2019 மற்றும் 2016ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுத்த பின்னர் மோடிக்கு ராணுவ நடவடிக்கை எடுப்பதை தவிர வேறு வழியில்லை என்று கூறுகிறார். இந்திய அரசாங்கம் சமீப ஆண்டுகளில் மாற்றப்பட்டு சுற்றுலாவை ஊக்குவிப்பதாக கருதப்படும் ஒரு பிரச்சனைக்குரிய காஷ்மீரில் ஒரு பெரிய பாதுகாப்பு குறைபாட்டத்திற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய அழுத்தத்தில் உள்ளது. ஆனால் திரு மேனன் இரு எதிரிகளும் இடையே உள்ள போர் காஷ்மீரை விட்டு வெளியேற வாய்ப்பில்லை என்று கூறினார். நான் பெரிதாக கவலைப்படவில்லை, ஏனென்றால் நாங்கள் இருவரும் விரோத போக்கில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்றார். இதன் அர்த்தம் என்ன? இதுதான் அரசியலா?